ஹலோ மக்களே, சிவாயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்த கபிலனும் இந்த அப்பா தான் பிளட் கொடுத்து அந்த சிவாவை காப்பாற்றுனது அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. நம்ம இந்திராணியும் அதை பார்த்துட்டு இருந்து, என்ன சொல்கிற கபிலா, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா சித்தப்பா? நான் கூட உங்ககிட்ட கேட்கும்போது எதுவுமே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்களா வந்து சிவாவுக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இந்திராணி உதய பெருமாளை சரியாக கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செல்வனாகி பயங்கரமாக அதிர்ச்சியாகி, இவன் சொல்றது எல்லாமே உண்மைதானா? உங்களுக்கும் சிவாவுக்கும் என்ன உறவு இருக்கு? ஒழுங்காட்டு உண்மையை ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு செம அதிரடியா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம உதய பெருமாள் மேல திரும்பி, கடைசி நேரத்துல நம்ம உதய பெருமாள் சிவாவை வாரிசா ஏத்துட்டாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து, என்ன நீ ரொம்பவே பயந்துட்டியா? நான் கொடுத்த வாக்கு மாதிரியே கடைசி வரைக்கும் உன் கூட தான் நான் இருக்க போறேன். அதனால அதை நினைச்சு நீ வருத்தப்படாத அயலி, என்னோட உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்திராணி கிட்ட எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இப்ப சிவா எப்படி இருக்கா, நல்லா இருக்கானான்னு கேட்கும்போது நம்ம இந்திராணியும், ஆமா சிவாவோட உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் பிளட் கொடுத்தவங்க தான், கரெக்டான சமயத்துல அந்த பிளட் மட்டும் வந்து சேரலைன்னா சிவாவோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்தாயிருக்கும். நாங்களும் எல்லார்கிட்டையுமே விசாரிச்சு பார்த்தோம், ஆனால் யாருக்குமே அந்த ரேர் பிளட் குரூப் இல்லை. ஒரு வழியாட்டு இப்படி பிளட்டும் கிடச்சிது, நம்ம சிவாவும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே உள்ளவங்க எல்லாமே சரி, சிவாவோட உயிருக்கு நீ எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது, செல்வனாகி ரித்திகா மட்டும் அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. யார் தான் இவங்களுக்கு பிளட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதை சிவா இனிமேல் உயிரோட வர மாட்டான்னு பார்த்தா இப்படி காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு ரித்திகா டென்ஷன் ஆகுறாங்க. கபிலனும் உதய பெருமாளை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம இந்திராணியும் யார் பிளட் கொடுத்தாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி சொல்லலான்னு பார்த்தா நமக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொன்ன உடனே கபிலன் அந்த இடத்துல, எனக்கு யார் பிளட் கொடுத்தாங்க தெரியும்னு சொல்லிடுறாங்க. இந்திராணியும், நீ என்ன சொல்ற கபிலா, உனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்படி தெரிஞ்சதுன்னா அது யாருன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல கபிலனும், அப்பா தான் அந்த சிவாவுக்கு போய் பிளட் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்திராணி, செல்வனாகி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உதய பெருமாளும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துல ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்ற கபிலா, தேவையில்லாம என் மேல பழிய போடாத, நான் ஒன்னும் அவனுக்கு பிளட் கொடுக்க வரல அப்படின்னு சொன்ன உடனே கபிலனும், தேவையில்லாம நீங்க இந்த இடத்துல பொய் சொல்லிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொன்ன உடனே உதய பெருமாளும், நான் பிளட் கொடுத்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கபிலனும், அதான் நீங்க அந்த ஃபார்ம்ல எல்லாமே பேர் எல்லாத்தையுமே பேர் அட்ரஸ் எல்லாம் மாற்றி தானே கொடுத்து வச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே உதய பெருமாளும், இல்லை நான் வந்து பிளட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதையே திருப்பி சொன்ன உடனே நம்ம கபிலனும், நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணி, என்ன சொல்ற கபிலா, நீ சொல்றது எல்லாமே உண்மையா? சித்தப்பா தான் வந்து பிளட் கொடுத்தாங்களா? நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டபோது, இல்லை நான் பிளட் கொடுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எப்போ வந்து பிளட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே கபிலனும், ஆமாக்கா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், இவங்க தான் வந்து அந்த சிவாவுக்கு பிளட் கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஈந்திராணி உதய பெருமாள் கிட்ட வந்து, என்ன சொல்றான் சித்தப்பா, நீங்க நிஜமாவே வந்தீங்களான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல உதய பெருமாள் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாவே நிற்கும் போது கபிலனும், இவர் அமைதியா நிற்கும் போதே தெரியலையா இவர் தான் போய் பிளட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த செல்வனாகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற கபிலா, அப்ப நீ சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்கும் போல, நீங்க எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? கண்டிப்பா சொல்லுங்க, நீங்க தான் போய் அந்த சிவாவுக்கு பிளட் கொடுத்தீங்களா? எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு போய் உதவுனீங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அவனுக்கும் எப்படி ஒரே பிளட் குரூப் இருக்க முடியும்? அப்ப சிவா இத்தனை நாளா சொன்னது உண்மைதானா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எடுத்துக்கிறது, தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணாதுங்க, ஒழுங்காட்டு சொல்லுங்கன்னு நம்ம செல்வனாகிய உதய பெருமாளை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. உதய பெருமாள் அந்த இடத்துல சரியா மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம செல்வனாகி விடுற மாதிரி இல்லை. அதனாலதான் சிவாவை நீங்க எத்தனை நாளா வீட்டிலேயே வச்சிருந்தீங்க, அது மட்டும் இல்லாம சிவாவுக்கு சப்போர்ட்டிவா எங்களுக்கு எல்லாம் தெரியாம எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கும் சிவாவுக்கும் என்ன உறவு, ஒழுங்காட்டு உண்மையை சொல்லுங்கன்னு அந்த இடத்துல ரொம்பவே பதட்டமா செல்வனாயி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஈந்திரனியும், சித்தி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, சித்தப்பா என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம், எதுனாலும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனா செல்வனாயி விடுற மாதிரி இல்லை.
இந்திராணி உதய பெருமாள்கிட்ட என்ன நடக்குது சித்தப்பா, ஒழுங்கா நீங்க உண்மையை சொன்னாதான் இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இப்படி அமைதியே இருந்தீங்கன்னா அப்புறம் இவங்க சொல்றது எல்லாமே உண்மையாயிடும். அப்ப சிவாவுக்கும் உங்களுக்கும் என்னதான் சம்மந்தம் சித்தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம உதய பெருமாளுக்கு சொல்றதுக்கு மனமே வர மாட்டேங்குது. நம்ம உதய பெருமாளும் இந்த வீட்ல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நமக்கும் அதே பிளட் குரூப் தான் இருக்கு, சரின்னு சொல்லிட்டு தான் உதவுனேன். மத்த மாதிரி எனக்கும் சிவாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்வன் ஐயம், எதுக்கு நீங்க அப்ப யாருக்குமே தெரியாம போய் பிளட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம உதய பெருமாளை ஏற்கனவே சிவானா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே பிடிக்காது. அப்படிப்பட்ட இடத்துல நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும்? அதுக்கப்புறமா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு தெரியாம நான் பிளட் கொடுத்தேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்திராணியும் அதுல உதய பெருமாள் கிட்ட நான் தான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டேன்ல சித்தப்பா, அதுக்கப்புறம் நீங்க ஏன் அப்போ மட்டும் மறுத்தீங்க, அதுக்கப்புறமா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கவும் நம்ம உதய பெருமாளும் ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல விருப்பமே இல்லை இந்திராணி, அதனால தான் சரி இவனுக்கு எதுக்கு பிளட் கொடுத்துட்டு நினைச்சேன். ஆனா ஒரு நேரத்துல அவன் செய்யக்கூடிய செயல் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டிலே இருந்த ஒரு ஆளு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது நம்மனாலன்னு சொல்லிட்டு தான் பிளட் கொடுக்க வந்தேன்னு சொல்லிடுறாங்க. இந்திராணியும் சரி நீங்க கொடுக்க வந்தீங்க, அந்த சமயத்துல நான் அங்க தானே இருந்தேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது உதய பெருமாளை நம்ம கபிலன் வெளுத்தெடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்றத நம்புற மாதிரி இல்ல, கண்டிப்பா அப்பாவுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, இல்லைன்னா இவ்வளவு பதட்டம் ஆயிருக்க மாட்டாங்க, நீ என்னன்னு கேளுமான்னு சொன்ன உடனே செல்வனாயும் அவன் சொல்றதுல கொஞ்சம் லாஜிக் இருக்க தானே செய்யுது, நீங்க ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க ஏதோ பரிதாபப்பட்டு அவனுக்கு உதவி பண்ண மாதிரி எனக்கு தெரியல, அப்படி பண்ணியிருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் தெரிய மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உதய பெருமாளும் ஏற்கனவே அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்காது, அது உனக்கு தெரியும், ஏதோ ஒரு இறக்கத்தினால தான் அவனுக்கு பிளட் கொடுத்தேன், இனிமே இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாதுங்க சொல்லிட்டு உதய பெருமாளும் அந்த இடத்துல சொல்றாங்க. இந்திராணியும் சரி இதுக்கு மேல நம்ம ஏதாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் சொல்லி நம்ம உதய பெருமாள்கிட்ட சரி சித்தப்பா எதனால பரவ பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அயலிக்கு எப்படியாவது இந்த கபிலனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும், இவன் கடைசி நேரத்துல உயிருக்கே இப்படி ஆபத்து வர வச்சுட்டேனே சீனியர், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சிவாவும் சரி நம்ம எப்படியும் இந்த நேரத்துல எதுவும் செய்ய முடியாது அயலி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம், வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க, அதனால அவனை கையும் களவுமா பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அந்த டைம்ல கரெக்டாக அவனை போட்டு கொடுத்துலான்னு சொல்லி நம்ம சிவாவும் அயலியை சமாதானப்படுத்துறாங்க. அயலி சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த கபிலனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அயலி செம வெறியா இருக்காங்கன்னே சொல்லலாம். ரித்திகாவும் கபிலங்கிட்ட வந்து கபிலா இங்கே என்னதான் நடக்குது, நீ உங்கள் அப்பாவை நிஜமாவே அந்த இடத்துல பார்த்தியா, அப்புறம் எதுக்கு அவங்க இந்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் கபிலா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலன்னு ரித்திகிட்ட ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன், என்னை கூட கொஞ்சம் குழப்பி விடாத, அப்பா எதுக்கு தான் இப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது, கண்டிப்பாக சிவாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது, ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க, கண்டிப்பாக கொஞ்ச நாள்லேயே நான் அதை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வநாயகிட்ட நம்ம ரித்திகாவை வந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லாத, எது நடந்தாலும் அந்த இந்திராணியும் சிவா அயலின்னு தான் பெருசுபடுத்துறாங்க, சிவா அயலிக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. இந்த விஷயத்துல இந்திராணிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவங்க இப்படி இருக்காங்க, கூடிய சீக்கிரத்துல போற போக்க பார்த்தா சிவாவுக்கே பாதி சொத்தை எழுதி வச்சிருவாங்க போல அப்படின்னு செல்வநாயகி கிட்ட கேட்கும்போது செல்வநாயகி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. இனிமே இந்த சிவா இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பக்கூடிய வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம்.